ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளி பலகாரம் செஞ்சதுல என்னோட பாதுஷா அலோஃப்ரைய தான் வந்து பார்க்க போறீங்க. இது வந்து நான் குடுக்கணும்னு நெனச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன். இப்ப தான் வந்து இந்த வீடியோ வந்து என் கண்ணுல பட்டுச்சு. சரி வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு தான் உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்திருந்தேன். நல்லா வந்து அழகா வந்து மெஷர்மென்ட்லாம் கரெக்ட்டா பண்ணி தான் போடணும் அப்படின்றதுக்காக இந்த வெயிட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அவருக்கு ஃப்ரீயா குடுத்தாங்க. அது அப்படியே கடந்ததா, சரி இன்னைக்கு வந்து வெயிட் மிஷின்லாம் போட்டு வெயிட்லாம் கரெக்ட்டா போட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருந்தோம். ஏற்கனவே இதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஏற்கனவே ஒரு வாட்டி தான் செஞ்சிருக்கேன். அந்த மாரி இந்த டைம் வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கரெக்ட்டா அளவெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். போன டைம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, அந்த ஜீரா வந்து நல்லா வந்து முருக விட்டோம் போல இருக்கு. அந்த ஜீரா வந்து இறங்கவே இல்ல. அடிச்சா மண்டை உடையும் போல இருக்கு. அந்த மாரிலாம் இருந்தது. இந்த டைம் நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தான் வந்து ஆ க மைதா மாவு 2 கப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை 2 கப்பு அப்படின்ற மாரி எல்லாமே நெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் தயிரு இதெல்லாம் போட்டு நல்லா தான் செஞ்சேன். என்ன விட என் பசங்க தான் வந்து நான் செய்றேன், நீ செய்றேன்னு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. மாவுலாம் ஓரளவுக்கு பெசஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து தயிர் ஊத்த வந்து மறந்துட்டேன் போல இருக்கு. இத மாரி தான் மறந்துருவேன். அதுக்கப்புறம் தயிர் ஊத்தி நல்லா பெசஞ்சுட்டு, இந்த மாரி நல்லா உள்ள நல்லா போட்டு நல்லா பெசஞ்சா தான் உள்ள நல்லா லேயர் லேயரா வரும்னு சொன்னாங்கன்றதால, அந்த மாரி வந்து செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் சர்க்கரையும் வந்து அளவோட சேர்த்து, அ ஜீரா வந்து காய்ச்சி எடுக்கலாம். போன டைம் வந்து ஜீரா வந்து ரொம்ப பண்ணிட்டோமே, இந்த டைம் வந்து கரெக்ட்டா அத குலோப் ஜாமுக்கு வந்து செய்வோம் இல்லையா? அந்த மாரி செய்யலான்னு தான் செஞ்சிருந்தேன். இந்த டைம் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் வந்து இந்த பாதுஷாலாம் நம்மளுக்கு வராது சரியா அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டேன் இந்த டைமோட. நல்லா ஒரு வாட்டிக்கு 10 வாட்டியாட்டும் பதம் வந்து நல்லா பார்த்து தான் அந்த ஜீரா வந்து ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் ரெடி பண்ணி ஓரமா வச்சுட்டேன். இந்த மாவு வந்து பெசஞ்சு அதோட ஷேப்பு எல்லாமே நல்லா தான் வந்தது. எல்லாம் தான் கரெக்ட்டு தான். அது என்ன எங்க மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கேமே ஒண்ணும் புரியல. ஃபர்ஸ்ட்டு வந்து மீடியமான சூடுல தான் வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால மீடியமான சூடுல வந்து ஒரு டைம் வந்து போட்டு எடுத்துட்டேன் பாதுஷாவ. 2வது வாட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடா இருந்தது போல இருக்கு. எல்லாம் வந்து என்னமோ கொப்பளம் போட்டு வந்து பொரிஞ்சு வரும் இல்லையா? அந்த மாரி வந்து பொரிஞ்சு வந்து வந்துருச்சு. இதுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இன்னைக்கு பாதுஷா வந்து நல்லா சொதப்பிட்டோம் அப்படின்ற மாரி. இது எல்லாமே நல்லா தான் வந்து பொரிஞ்சு வரப்ப கூட நல்லா கலர்லாம் நல்லாவே வந்தது. சூப்பரா வந்திருக்கு போல இருக்கே அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜீரால வந்து ஆற வச்சு போட்ட பிறகு தான், அந்த ஜீராவோட வந்து உள்ள அந்த பாகு வந்து இறங்க மாட்டேங்குது. மேல வந்து சர்க்கரை பாகுலாம் திரி திரியா நிக்கிற மாரி இருக்கு. நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து மூட் அப்செட் ஆகி அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே இல்ல. இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 நா இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து ஜீரால ஊற வச்சா நல்லா இறங்கும் அப்படின்ற மாரி காலைல எந்திரிச்சு பார்க்குறேன். எடுத்து பார்த்தா அப்படியே கல்லு மாரி தான் இருக்கு. என்னடா இது இப்படி வந்து பாதுஷாவுக்கு வந்து நிலைமை இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டேன்.